சௌந்தர்யா கூட நடந்த சண்டையோட கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, தீபக்கோட ஒய்ஃபு, சௌந்தர்யா வந்து சண்டை போட்டிருப்பாங்க அண்ட் தீபக்கும் வந்து கோவப்பட்டிருப்பாரு. அவரோட பனியில் பிங்க் கலர் இருந்துச்சுன்னு டச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இதே ஒரு பொண்ணுக்கு வந்து நடந்திருந்தா அப்படின்னு எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்களே. இதே ஒரு பொண்ணு வந்து டிஷர்ட் பிங்க் கலர்லாம் போட்டிருந்த ஒரு பையன் வந்து டச் பண்ணியிருந்தானா அதை வந்து இவ்வளோ பெருசாக பேசியிருப்பாங்க, எவ்வளோ பெருசாக அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. இதே வந்து ஒரு பையன் இருக்கான், அவன் மேலே டச் பண்ணுறாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ரைட்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கோவமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து நேராக வந்து மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போனப்போ அவங்கள பார்த்தவொடனே அதெல்லாம் வந்து தோணலை. எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம அருண் கூட நடந்த சண்டை பற்றியும் பேசுகிறாங்க. ஸோ அருண் வந்து நான் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அது கேட்கும்போது இவங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும், உள்ளே போயிட்டு ஏதாவது திட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் போனேன். ஆனால் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிருச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணாங்க. நானும் போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்ததே எனக்கு வந்து ஒரு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நடுவில் வந்து இவங்க வெளியில் இருக்கும்போது சத்யா அவங்க ஒய்ஃப் ரம்யா கூட வந்து ஃபோனில் பேசுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேசும்போது ஒரு நாள் வந்து அர்ச்சனா லைனில் இருக்கா, நான் கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரம்யா. உடனே ரஞ்சினி வந்து இல்லை நான் சண்டை போடுற முள்ளலாம் இல்லை அப்படின்னு சொல்ல ரம்யா மறுபடியும் வந்து கனெக்ட் பண்ண அர்ச்சனா, ரஞ்சினி, ரம்யா 3 பேருமே வந்து ஒரே காலில் வந்து பேசுகிறாங்க. ஸோ ஆனால் இந்த காலில் வந்து எங்கேயுமே வந்து பிக் பாஸில் நடந்த பிரச்சனைகள் பற்றி பேசலையாம். ஒரே ஃபன்னாக ஜாலியாக தான் பேசணும். இதில் வந்து எங்கேயுமே வந்து நாங்கள் சண்டை போடுற மாதிரியோ இல்லை வந்து கோச்சிக்கிற மாதிரியோ இல்லை, ரொம்ப மெச்சூர்டாக அர்ச்சனா ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அந்த டைமில் தீபக் ஒரு வார்த்தை சொல்கிறார், அர்ச்சனா வந்து பிக் பாஸோட டைட்டில் வின்னருமா, மெச்சூர்டு தாம்மா அவங்க அப்படின்றாரு. அந்த மாதிரி பிட்டாக நடுவில் ஒரு வேர்டாக பேசுகிறாரு தவிர பெருசாக எதுவுமே அவரை பேச விடலை. ஸோ இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் தலைவா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வந்து அவங்க ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலாக போயிட்டுருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தீபக்கும் அவங்க ஒய்ஃபும் அவரோட ஃப்ரெண்டு சஞ்சீவ் அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூவில் பார்த்திங்க அப்படின்னா தீபக் பேசினாரா இல்லையான்னு தெரில, அந்த மற்ற ஆளுங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆங்கரும் பார்த்திங்க அப்படின்னா தீபக் கையில் சும்மா ஒரு பேச்சுக்கு மைக் கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சுட்டு மீதி பேர்கிட்ட தான் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் முதல்ல ஆரம்பித்தவொடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சஞ்சீவோட ஒய்ஃபை வந்து தீபக் மேலே கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. சீரியல் பண்ணும்போது ஆரம்ப காலத்தில் திட்டிகிட்டே இருப்பார் அண்ட் அந்த டைம்லேயும் வந்து நான் சஞ்சீவ் கிட்ட சொல்லிவிடுவேங்கிற மாதிரி என்னை மிரட்டுவார். ஸோ சஞ்சீவும் தீபக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்ததுனால சஞ்சீவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக் கிட்ட சொல்லியிருக்காங்க, சஞ்சீவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோடி ஆகிட்டாங்க. அண்ட் சஞ்சீவ் அண்ட் தீபக் வந்து அவங்களோட பேச்சுலர் லைஃப் எப்படி இருந்தாங்கங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே கேட்குறது நல்லா தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இவங்களை கல்யாணம் பண்ணது தான் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னாகவே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாற்றி சஞ்சீவையும் தீபக்கையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு வந்து சஞ்சீவ் அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அவங்க போயிடுறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தீபக்கும் அவங்க ஒய்ஃப் ரஞ்சினியை மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட கேள்விகள் கேட்குறாங்க. இதிலவும் பார்த்திங்க அப்படின்னா தீபக் வந்து சும்மா ஒரு நடுநடுவில் ஒரு வார்த்தை தான் பேசுகிறாரு தவிர மேக்ஸிமம் வந்து அவங்க ஒய்ஃப் தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் தலைவா. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.